ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எஸ்கே ஃபேமிலியோட புது பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்டது பழைய பிளான். இப்போதைக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா கொடுத்து அது போக வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இருக்குது. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பிளானில் பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு 28 ருபீஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ டெய்லி 50 ருபீஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ். இதே மாதிரி எல்லா பேக்கேஜும் அதே மாதிரி தான். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சார்ஜஸ் வந்து எதுவும் மேக்ஸிமம் பிடிக்கிறது இல்லை. இந்த அட்மின் சார்ஜஸ் அந்த மாதிரி எல்லா கம்பெனி பிடிப்பாங்களே, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் இன்கேஸ் வித்ட்ரால் போடுறீங்கன்னா ஒரு 15 ருபீஸ் மட்டும் பிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மினிமம் வித்ட்ரால் வந்து 400 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டேஸ் வரைக்கும் வேலிடிட்டி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 3x ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் பிளான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அபோட்டர்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். விஷன் அண்ட் ஆக்டிவிஸ்டையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேஜராக ட்ரேடிங் தான். அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி ட்ரேடிங் போட்டு சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் இந்த மாதிரி வருது அப்படின்னு டிஸ்கஸும் பண்ணுறாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பிளான்குள்ளே போயிடலாம். பிளான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பிளான் 1000 ருபீஸ். அப்புறம் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 3000, ப்ரோன்ஸு 5000, அப்புறம் 8000, 10,000, 15, 21, 30, 50, 60 சொல்லிட்டு 60 வரைக்கும் நமக்கு பெரிய பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானோட இன்கம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன இன்கம் கொடுக்குறாங்கன்னா செல்ஃப் இன்கம், யாரையும் ரெஃபர் பண்ணாமல் ஏர்ன் பண்ணக்கூடியது. வெல்கம் போனஸ், ஜாயின் பண்ணும்போது வெல்கம் போனஸ் கொடுக்குறாங்களே அது. டேரக்ட் ரெஃபரல் இன்கம், ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் ஒரு இன்கம் கிடைக்கும்ல அது. அப்புறம் டீம் லெவல் இன்கம்னா நீங்கள் டீம்லாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னா லெவல் இன்கம் வந்து டெய்லி ஒரு இன்கம் ஆட் ஆகும்ல, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் வாலெட் வந்து இப்போ இருக்கா அப்படின்றது தெரியல. இபின் வந்து ஒன்றும் கிடையாது. பின்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? பின்னை மொத்தமாக வாங்கி 10 பின் வாங்கி கம்பெனி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் போகாமல் நம்மளே ஆக்டிவேஷன் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட். அதுலேயும் நமக்கு ஒரு இன்கம் வந்து வந்துட்டு இருக்கு. அவார்ட் அண்ட் ரிவார்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி கீழே தெளிவாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சைடில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து எல்லாமே 60 டேஸ் வேலிட்டின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 1000 ருபீஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி 50 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ரெஃபர் கொடுத்தாலுமே அதிகபட்சமாக ஆன் பண்ண முடிஞ்சது 300 வரைக்கும் ஆன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய டீம் கொடுத்தாலுமே இந்த ஒரு பிளானில் தான் இருக்கீங்கன்னா. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வித்ட்ராவல் எவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னா 400 ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பண்ணிக்கலாம். திரும்ப அடுத்த நாள் 400 ரூபா பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த நாள் 400 ரூபா. ஓகேங்களா? ஸோ டேரக்ட் ரெஃபரல் இன்கம், ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒன் டைமாக கொடுப்பாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். வெல்கம் போனஸ், நீங்கள் எவ்வளோ லைன் பண்ணுறதுக்கு வெல்கம் போனஸாக உங்களுக்கு ஒரு இன்கம் ஃபஸ்ட் எடுக்காமல் கொடுப்பாங்க, அதுவும் 50 ருபீஸ். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 60 டேஸ் வரைக்கும் வேலிட்டி இந்த பிளான். உங்களுக்கு டோட்டலாக வந்து 3000 வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 வருது அதிகபட்சமாக அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாச்சு 10 நாளே என்னாச்சு 3000 கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் இந்த 3000 எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணலாம். 2 நாள் கிராஸ் பண்ணலாம், 4 நாள் கிராஸ் பண்ணலாம், 6 நாள் கிராஸ் பண்ணலாம். அதிகபட்சமாக உங்களால் சீலிங் லிமிட் ஒரு நாளைக்கு 300 ரூபா தான். சரிங்களா? அது மேலே இன்கம் போகாது. அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா 10 நாள் என்னாச்சு 3000 வந்துச்சா? ஸோ 10 நாளில் உங்களுக்கு இந்த பிளான் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். இதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து 1000 பேமெண்ட் பண்ணி உங்களுக்கான 3x ப்ராஃபிட்டை திரும்ப ஆன் பண்ண போகிறீங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப இது எக்ஸ்பயர் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்ல கான்செப்ட். ஓகேங்களா? ஏன்னா மித்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கட்டுங்க, 34,000 தரேன், 24,000 தரேன்னு போங்க. அது பாசிபிளாக தெரியல. பட் இது வந்து கம்பேரிவ்லி அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பேசிக்கும் அதே தாங்க. பேசிக்கில் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ருபீஸ். சரிங்களா? ஒரு நாளைக்கு வித்ட்ராவல் வந்து அதிகபட்சமாக 1000 வரைக்கும் பண்ணிக்கலாம். நம்மளோட சீலிங் லிமிட் 500 ரூபா. அதிகபட்சமாக அந்த பிளானில் டீம்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 வரைக்கும் மேக்ஸிமம் ஆன் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி 3x, இது 3000 தானே. அப்போ 3000, 6000, 9000 வந்துச்சு அப்படின்னா இந்த பிளான் எக்ஸ்பயர் ஆகிடும். ரெஃபர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இது வந்து 60 நாள் எடுத்துக்கிறோம். இது இந்த டேட் வரைக்கும் இந்த லிமிட் கிராஸ் பண்ணுறதுக்கு. ரெஃபர்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்து சீக்கிரமே கிராஸ் ஆகிடும். சரிங்களா? அதையும் பார்த்துங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5000, 8000, 10,000 இந்த மாதிரி வேரியஸ் பிளான்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 பார்த்தீங்கன்னா இப்போ என்கொயரிஸ்லாம் வருது. ஏன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ இது போல் அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக அனுப்புகிறேன். இப்போ எண்டு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 60,000. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் 3000. ஓகேங்களா? ஸோ அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு வித்ட்ரால் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதிகபட்சமான சீலிங் லிமிட் ஒரு நாளைக்கு என்ன அப்படின்னா 4500 ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஆன் பண்ணக்கூடியது. நீங்கள் ஒன்ஸ் வந்து 1,80,000 நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளான் வந்து எக்ஸ்பயரி ஆகிடும். ஓகே, இதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. லெவல் ஆஃப் இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 லெவல் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பிளான்லுமே ஒரே மாதிரி தான் இருக்குது லெவல் ஆஃப் இன்கம்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்டர் பிளானில் 1000 கட்டி ஜாயின் பண்ணுறீங்க. இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் அடுத்த பிளான் வந்து பை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து 10 லெவல் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 லெவல் ஆஃப் இன்கம்ஸும் கிடைக்கும். இது 10 மேட்ரிக்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வருது. 10 இது ஒரு 10 மேட்ரிக்ஸில் வரதுனால நீங்கள் 10 ரெஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 லெவல் ஆஃப் இன்கம்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இல்லையா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை தான் ரெஃபர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் ஆஃப் இன்கம்ஸ் வந்து பெருசாக இன்கம் வராது. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு டைம் ஜாயின் பண்ணாங்கல்ல, அதுக்கான இன்கம் மட்டும் தான் வரும். ஓகே, இது வந்து ஒர்க்கிங் பிளான் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். ரெண்டாவது விஷயம், பின் ஃப்ரான்ச்சைசி நான் சொல்லியிருந்தேன். பின்னை வந்து கம்பெனியில் பை பண்ணி அவங்களே ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்கண்ணே.
இது அதுதான். இப்போ 1000 ரூபீஸ் பிளானை வந்து நான் வந்து ஒரு 10 பிளான் வாங்குறேன்னா 10,000 கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு ஒரு 10,000 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிடைக்கும். சரிங்களா? 1000 5 ரூபா, 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லா பிளானுக்கும். ஓகே. ஸோ ஃபின் ப்ராசஸ் வந்து அவங்க இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஃபின் ப்ராசஸில் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒன்றும் கிடையாது. வாங்கும்போதே நம்ம 10 பின்னாக தான் வாங்க முடியும். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டை ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மினிமம் அந்த பின் வரதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ். ரெஃபர் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் தான். சரிங்களா? இப்போ டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கீழே 10 மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் சில்வர் காயின் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறம் 10 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு கீழே 100 பேர் வராங்கன்னா 5 கிராம் சில்வர் காயின். ஸோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நீங்களே பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிராம் ஆஃப் கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சில்வரில் ஆரம்பிச்சு கோல்டு வரைக்கும். எனக்கு என்னமோ இது வந்து ஒர்த்தபிள் தான். ஏன்னா வந்து இங்கே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸாக கிராஸ் பண்ணும்போது இந்த கார் படம் போட்டிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான், கொடுக்கக்கூடிய அளவு தான். அதனால் ப்ராப்ளம்ஸ் இல்லை. அதான் நான் சொல்கிறேன், பிளான்லேருந்து எல்லாமே ஓரளவு ரீசனபிளாக தாங்க இருக்குது. ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா? சைடில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா சைடில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நமக்கு ஒர்க் வந்து இருக்கும். ஈவன் சண்டேலையுமே இருக்குது. மொத்தம் 60 days. சரிங்களா? ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு ஒரு வாட்டி நமக்கு அந்த பிளான் எக்ஸ்பைர் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டேயும் வித்ட்ரால் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டில் வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். லிமிட் மீன்ஸ் என்னன்னா இப்போ ஒரு நாளைக்கு 500 தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னா 500 வித்ட்ரால் பண்ணிக்கலாம். திரும்ப பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் நாளைக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து வித்ட்ரால் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ 450 ரூபா இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 900 ரூபா 800 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம். இது இப்போ ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிங்கன்னா 15 rupees மட்டும் கிரெடிட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் 1 மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ID அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த பர்ச்சேசிங் வாலெட்லாம் இப்போ இருக்கா அப்படின்றது தெரியல. நான் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். சரிங்களா? இல்லை ஷார்ட்ஸ் கூட நான் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா வித்ட்ரால் வந்து வரதுக்கு 72 மணி நேரம் அதிகபட்சம் இல்லை 48 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது விஷயம் நடக்கிறதா எல்லா ஜாப்ஸ்லையும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் கேஒய்சி என்ன தெரியுங்களா? ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கேட்பாங்களே கம்பெனிஸில், அது மாதிரி இதில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயும் நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நோ அட்மின் சார்ஜஸ், நோ DDS. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம்னா ஏற்பட்ட கம்பெனியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 20% வரைக்கும் அதில் அப்படியே போயிடும். 20% வரைக்குமே நம்ம வந்து பிடிச்சிப்பாங்க. இப்போ 1000 ரூபா போடுறீங்கன்னா 200 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அட்மின் சார்ஜ்லேயே பிடிச்சிப்பாங்க. அது இங்கே சுத்தமாக கிடையாது. ஓகே. வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? டெய்லி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது 24 hours இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது வித்ட்ராவல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து கம்பெனி என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன் மாதிரி தெளிவாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்பர் வேணும்னா இதுதான் அவங்களோட நம்பர். ஸோ இதை ஈவன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அடிச்சு கேட்டுக்கலாம். உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட்ஸ் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் இபின் சர்டிஃபிகேட் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ GST ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தாங்க. நான் பிளான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிளான் தான். சின்ன பிளானில் கரெக்ஷன்ஸ் இருக்குது. இன்கமில் அதுக்கப்புறம் பிளான்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்ததுனால திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. நல்ல பிளான் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சைடில் இருக்க என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.